1970களில் விவசாய புரட்சி நடந்து நல்ல நமக்கு தானியங்கள் கிடைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கிட்ட இருந்தது பசியும் பட்டினியும் மட்டும்தான். அந்த பஞ்ச காலத்தில் 3 வேளை உணவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அதுக்கும் முன்னாடி போனோம் அப்படின்னா ஆதி மனிதன் யாருமே 3 வேளை உணவு சாப்பிட்டவன் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் உணவு கிடைக்கும் நாட்கள் விருந்து, உணவு கிடைக்காத நாட்கள் விரதம் அப்படின்ற முறையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். உணவே கிடைக்காத நாட்களில் இல்லை பஞ்ச காலங்களில் அந்த மனிதனில் யார் குண்டா இருக்கானோ அவன்தான் அதிக நாட்கள் உயிரோடு இருப்பான். ஒல்லியாக இருந்த மனிதன் சீக்கிரமாக இறந்து போயிடுவான். இதுதான் அந்த பரிமாணம். 2ஆம் உலகப்போர் நடந்த சமயத்தில் பெரும் பஞ்சம் இருக்குது. அப்போ உயிர் பிழைச்சவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா கொழுக்குன்னு இருந்தவங்க தான். ஒல்லியாக இருந்தாங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாங்க. ஸோ பஞ்ச காலத்தை நம்ம சமன்படுத்துறதுக்காக நம்ம உடம்பு கொழுப்பை சேர்த்து வைக்குது. அப்போது அந்த கொழுப்பு பஞ்ச காலத்தில் நம்ம உடலில் சக்தியாக மாறி நம்மளை காப்பாற்றுது. 20 லட்சம் ஆண்டு மனித வரலாற்றில் கொழுப்பு மனிதனுக்கு உடம்புல சேர்றதுக்கு முக்கியமான காரணமே அவனுக்கு உணவு கிடைக்காத நாட்கள்லையும் பஞ்ச காலத்திலையும் அந்த கொழுப்பை எரித்து அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இயற்கையுடைய விதிமுறை தான். காலப்போக்கில் நமக்கு உணவு தொடர்ந்து கிடைக்கிறதுனால நம்ம உடம்பு தனக்குத்தானே தேவையான சக்தியை எரிக்கிற அந்த சக்தியையும், அதாவது அந்த திறனை குறைச்சிக்கிட்டதுனால நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற கெலோரி வேல்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 1970களில் இந்த விவசாய புரட்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு உணவுகள் அதீதமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் கடந்த 15-20 ஆண்டுகளில் உணவு நமக்கு அபண்டண்ட்டாக கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், உடம்பு குண்டாயிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு கற்காலத்தில் இருந்த மாதிரி பஞ்சமோ பசியோ பட்டினியோ கிடையவே கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு சேர்த்து வைக்கிற இந்த கொழுப்பு அத்தனையும் எரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் குண்டா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தொற்றா நோய்கள் அத்தனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் ஒல்லியாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நாம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப அழகு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்திருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 1950 அல்லது 60களில் நடந்த நடிகைகளில் சரோஜா தேவி, சாவித்திரி, பத்மினி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம திரையில் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கால கதாநாயகர்களும் அப்படி ஒன்றும் கட்டுடல்லாம் கிடையாது. குறிப்பாக ஜெமினி கணேசன் போன்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய 6 பேக்ஸ்லாம் வச்சவங்கலாம் கிடையாது. ஆனால் அவங்களையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் குண்டா இருக்கிறது தான் அழகு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் தற்போது இலியானா மாதிரியான ஒல்லியான இடுப்பு இருக்கிறவங்க தான் அழகு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம மாறி இருக்கோம். 1950-60களில் யாராவது ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடலில் ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி குண்டாகிறதுக்கு உண்டான நிறைய மருந்து விளம்பரங்கள், மாத்திரை விளம்பரங்கள்லாம் அந்த காலத்தில் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் தற்காலத்தில் உடம்பை குறைக்கிறதுக்கு உண்டான மருந்து விளம்பரங்களும் மாத்திரைகள், ஊசிகள் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதீதமாக கிடைக்கிற உணவுகள் தான். குறிப்பாக மாவு சத்தும் சர்க்கரையும் அதிகமாக இருக்கிற உணவுகள் தான். நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், இதை தாண்டி ஸ்நாக்ஸு, மார்னிங் ஒரு ஸ்நாக்ஸு, மிட் மார்னிங் ஒரு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு அப்படின்ற முறையில் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், இன்க்ளூடிங் காஃபி, டீ இதெல்லாம் சேர்த்து. இதனால் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா உடம்பு குண்டாயிருது. இயற்கையின்படி உடம்பு குண்டாகிறது எதுக்கு அப்படின்னா பசி பட்டினி பஞ்சம் வந்தால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அது நமக்கு இப்போ கிடையவே கிடையாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் முடியாத ஒரு சேலஞ்சு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை நான் ஏன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போது 3 வேளை உணவு முக்கியமா அப்படின்றத தாண்டி மாவுச்சத்து உணவுகள் முக்கியமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நம்ம குறைமாவு நிறைக்குழப்பு உணவு முறையில் சொல்கிறது என்ன அப்படின்னா 3 வேளை உணவு அப்படின்றது அவசியம் இல்லாத ஒன்று. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டாலே போதும் அப்படின்றது தான். அந்த 2 வேளையும் மாவுசத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு, சர்க்கரையை எவ்வளோ நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டு, கொழுப்பு அதிகமாகும் தேவையான புரதமும் சாப்பிடும்போது நம்ம உடம்பு குண்டாகாமல் கட்டுடலோடு இருக்கும். குண்டாக வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு இப்போ பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே கிடையாது. உடம்புக்கு கொழுப்பை எரிக்கிற தேவையும் கிடையாது.
இப்போ நேச்சுரலாகவே உணவின் மூலியமாக நம்ம கொழுப்பு சாப்பிட்டுட்டு உடம்புல கொழுப்பு சேராமல் பார்த்து அந்த கொழுப்பை எரித்து நம்மளுடைய தினப்படி தேவைகளுக்கான கலோரியை எடுக்கிறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும். ஸோ மாவுச்சத்து அதிகமான 3 வேளை உணவு அப்படின்றது தேவையே இல்லாத ஒரு ஆணி தான்.